சண்டைக்கு போறதானா? ஆமா. அப்ப யாருக்காக பரிந்து கொண்டு என் தம்பி அரவ கொடியோனுக்காக. தம்பி அரவ கொடியோன். ஆமா. ஐயன் அரவ கொடியோன். அமர் செய்த போரேந்தி இப்ப இரவு நேரத்தை சண்டைக்கு போறேன்னு சொல்றீங்களே, அதனால உங்களுக்கு என்ன பலன்? இரவு நேரத்தை சண்டைக்கு போறீங்களே? ஆமா. இரவு நேரத்தில் பங்காளிக்காக துரியோதனனுக்காக பரிந்து சொந்த தம்பியோட சண்டைக்கு போறீங்க. ஆமா. அதனால உனக்கு என்ன பலன்? ஆமாங்க அப்படின்னு கேட்கிறேன். பொண்ணுக்கு சொல்லுங்க. அடி பலன் உண்டு இல்லை என்று மறந்துட்டியா? இது நாள் வரைக்கும் உனக்கு சோறு போட்டவையா? துரியோதனன். எனக்கு சாப்பாடு போட்டவையா? துரியோதனன். நம்முடைய பிள்ளைக்கு சாப்பாடு போட்டவையா? துரியோதனன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எந்த நிலைமையில இருந்தோம்? எப்படி இருந்தோம்? அந்த நிலைமை யாரியா உந்தன் மனமோட நாள் முன்னாடி நம்ம அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நிலைமை அறியாமல் உன் மனம் போனபடி எல்லாம் பேச நியாயமா? ஏங்க நான் மனம் போனபடி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன் பேசுறேன்னு தெரியுமா? நீங்க துரியோதனுக்காக பாருங்க சண்டைக்கு போறீங்களே. ஏன்னா இப்ப 16 நாளா சண்டை முடிஞ்சிடுச்சு. ஆனா 1 முதல் 16 நாள் வரையிலும் துரியோதன நீ போ சண்டைக்குன்னு சொல்லி அனுப்புறாள். யாருன்னா ஒரு ஆள் திரும்பி துரியோதன கிட்ட போய்க்கிறானா? ஒருத்த கூட திரும்பி போறது இல்ல. அதனால நீங்க போக வேண்டாம், நான் தடுக்கிறேன். நீங்க போறது எப்படி தெரியுமா இருக்கு? ஐயா நையன் மீதிலேறி பெரிய ஏனை மேல ஏறிக்கின்னு ஒரு கிட்டி வாயற்படியில போக முடியுமா ஐயா? போக முடியாது. அதை போல இருக்கு நீங்க சண்டைக்கு போறது. அப்ப துரியோதன ஏனை ஆமா மேல உட்கார்ந்துட்டு இவர் ராஜாக்கள் கிட்டி வாயற்படி அதுல போனீங்கன்னா நான் சிங்கி நீங்க உள்ள மாட்டீங்க. மாட்டீங்க. நான் சொல்றது கேளுங்க. இறந்துறவன் சொல்றேன். ஆமாங்க. பொன்னுருகி அடி அண்டம் ஜீடன் தூஜன் மண்டையில இருந்தாலோ இந்த அண்டமே இடிந்து என் மண்டை தட்டாரி வந்து பேசுறான். உண்டவன் வீட்டுக்கு ஒரு நாள் 2 கிடைக்க மாட்டேன். இப்ப என்னுடைய மனைவி என்பதால் நீ தடுக்கிற. உன்னை போல் ஏற்கனவே காலத்தில் இந்த மண்டை எல்லாம் காலில் உள்ள
என்னுடைய மனைவி என்பதால் நான் தடுக்கிறேன். நீங்க போகாதீங்க, உங்களுக்கு ஆபத்து வந்துரும் ஆமா அப்படி என்று நீ தடுக்கிற. ஆமா உன்னை போல் என்னை போல் ஏற்கனவே காலத்தில் என்னை போல் ராஜாக்கள் போகின்ற போது நீங்க போகாதீங்க, உங்களுக்கு ஆபத்து வந்துரும். ஆமா அப்படி என்று ஒரு பெண் தடுத்து நிறுத்தி டேய் போடி அப்படி என்று எடுத்தெறிந்து சென்ற மன்னன் ஒரு ஆண்மகன் யாரோ செத்துருக்கானா? ஏங்க உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. மன்மதன் ரதியின் வார்த்தை மதியாமல் ஏகி அந்த கந்த விண்ணவர் வசனம் கேட்டு விமலன் மேல் பானம் எய்ய கண்பொறி அதனால் காமம் கனல் பட்ட தகனமானார். ஏன்னா இப்பதான் மன்மதன் என்ன செய்யறாரு, அது ஈஸ்வரனுடைய தவத்தை நிறுத்தலான்னு போறாரு. தேவருக்கு பரிந்து அப்ப மன்மதன் நேரா போனாரு. அது ரதி தேவியத்துல போயிட்டு, பெண்ணே நான் போய் உங்க அப்பாவுடைய சிவபெருமானுடைய கோபத்தை நிறுத்தி வரேன்னு போறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, போக வேண்டாங்க, எங்க அப்பாவுக்கு இருக்கிறது நெற்றி கண்ணு, அதை திறந்தாருன்னா நீங்க பசுமாயிடுவீங்க, வேணாம்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க ரதி தேவி. அந்த ரதியினுடைய வார்த்தையை மீறி சென்ற மன்மதன் அங்க போய் பஸ்வமா எரிஞ்சு போனாரு. அந்த மன்மதனுக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கு நேர்ந்தது. நான் சொல்றதை கேளுங்க. ஏங்க மன்மதனுக்கு நேர்ந்த கதி உனக்கு நேர்ந்துரும். ஆமா போகாதீங்கன்னு நீ சொல்ற. ஆனா எனக்கு ஒரு ஆள் இருக்கானே. எப்படி? யாரு? இன்னவன் திணியான் என்று யாவரும் அறியார் அந்த மன்னவன் திரிதராஜன் மகன் என்று வளர்த்தான் என்னை. உன்னிட வசனம் கேட்டு உயர் பஞ்ச பாண்டவாலை வண்ணமாய் சேர்ந்தேனானால் எனக்கு வைகுந்தம் கிடைக்குமோதான். ஏற்கனவே காலத்தில் என்னை ஒரு தனையனா வளர்த்தான் துரியோதனன். தனக்கென்று 100 பிள்ளைகள் இருக்க என்னை ஒரு பிள்ளையா வளர்த்தான் திரிதராட்டினன். அவர்களை விட்டுட்டு இன்னைக்கு என் தம்பிதான் இவர் ராஜாக்கள். அப்படி என்று நான் சென்று இவர் ராஜாக்களோடு சேர்ந்துட்டான். நாளைக்கு நான் செத்தா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அதனால உன் வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். வளர்த்தான் எடுத்தான் உனக்கு ராஜ்யத்தை கொடுத்தான்னு சொல்றியே, அவன் நெல்ல எண்ணத்தோடு கொடுக்கல உனக்கு. வஞ்சகனான திருதராட்டிதன் உன்னை வளர்த்தானே சண்டை செய்ய. அவன் ரட்டனாக பிடிச்சதான் அந்த திருதராட்டிதன். அவன் எல்லாம் உன் மேல வச்சது பாசம் கிடையாது. ஏன்னா துரியோதன முதல் விகரணன் கடை 100 பேர் அவனுங்க சுத்தமா சோத்துமுடி பசங்க, வீர தீரம் இல்லாதவர்கள். உண்மைதான், நீங்க நல்லா பலசாலியா இருக்கீங்க. பின்னாடி நீங்க உதவுங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பொய் மாடாதான் அடி மாடாதான் வச்சிருந்தானே தவிர உங்க மேல வச்சது பாசமே கிடையாது. அந்த துரியோதனன் கெட்டவன், அந்த திருதராட்டிதான் கெட்டவன், நான் நல்லவன். துரியோதனன் கெட்டவன், ஆமா திருதராட்டிதான் கெட்டவன், நீ நல்லவனா? நான் நல்லவதான். டேய் பைத்தியக்காரி, நான் என்ன பண்ணேன்? நீ எப்பேர்பட்டா? நான் என்ன பண்ணிட்டு சொல்லு. என்ன பண்ணல? நான் என்ன பண்ணேன்? அடி உந்தனிட குழந்தையை நான் பார்க்க வேண்டி அடி ஒரு மனதாய் துரிய மகா ராஜன் தானோ அடி விந்தையாக இருவரும் விடுதி வந்து விதியினாலே அவதரித்த பாலன் தன்னை அவன் எந்த மடி மீதில் எடுத்து விட்டான். இடிகுலத்தோன் என் மகனை தோடாத என்று நீ தொட்டெடுக்க என் முகத்தில் முந்தானை படவே முகத்தின் மேல் போட்டாய். நீ நல்லவளா? ஏற்கனவே காலத்தில் அங்கு தேசத்தில் அகஸ்தினாபுரத்தில் இருந்து அங்கு தேசத்திற்கு ஆள் விட்டு அனுப்பினா துரியோதனன். எங்க அண்ணன் போய் கூப்பிடுவாங்க. அப்ப நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் போக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்ப போய் தம்பி ஏன்டா என்ன கூப்பிட்டுன்னு கேட்டேன். அண்ணா நீங்க நம்ம நாட்டை சுத்தி பார்க்கணும். சரிடா போலாம்டா. அப்ப அவன் சொல்றான், அண்ணா இது நாள் வரைக்கும் நீ ரதம் ஓட்டுனேன், நான் உட்கார்ந்து வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ரதம் ஓட்டுறேன், நீ உட்கார்ந்து வந்தா. சரிடா தம்பின்னு ஓட்டினியே வரான். அப்படி நாட்டை சுத்தி பார்த்து கொண்டு வருகின்ற நேரத்தில் இவன் இருந்தா பாரு அரண்மனை. இவன் அரண்மனைக்கு நேரா போன உடனே என் தம்பி ரதத்தை நிறுத்திட்டான். ஏண்டா எங்க நிறுத்துறது, ஏண்டா தம்பிங்க நிறுத்துறன்னு? என்ன காரணம்? இவளுக்கும் எனக்கும் சண்டை ஆகாது இருக்கு, பிரிஞ்சிருக்கும். என் வீட்டுக்கு நான் நிறுத்துறானே, அவ என்ன சொல்லுவானோ அப்படின்னு ஏண்டா எங்க நிறுத்துறன்னு? அண்ணா உங்களுக்கும் மதனுக்கு பிறந்த குழந்தை விசுவக்கு எது உள்ள யானை தூங்கிட்டு இருக்கான், பாத்துட்டு போலாம் அப்படின்னு அவன் சொல்றான்.
என்ன காரணம்? அவனுக்கு ஒரு திருட்டு எண்ணம் போல இருக்குது. அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சிருக்காங்க. குழந்தை பாசத்தை காட்டினால் அண்ணனும் அண்ணியும் ஒன்னா சேர்ந்துருவான். அவன் நினைச்சிருப்பான் போல இருக்குது. இது எனக்கு தெரியாது. சரிப்பா, அப்ப நானும் குழந்தை மேல ஆசை இறங்கி போயிட்டேன். அப்படி வீட்டுக்குள்ள போன உடனே இது ஆள் கிடையாது. அன்னைக்கு நாளோ வெள்ளிக்கிழமை தடாகத்திற்கு சென்று தண்ணி முண்டு வர போயிட்டான். போய் தண்ணி முண்டு வர போனா பாரு. நான் சென்ற உடனே குழந்தையை தூக்கி என் கையில கொடுத்தான் துரியோதனன். கையில வாங்கி முத்தம் கொடுக்க போற நேரம் தண்ணி எடுக்க போன வீட்டுக்கு வந்துட்டான். தலை மேல ஒரு கூட இடுப்பு மேல ஒரு கூட எடுத்துன்னு வந்தான். அன்னைக்கு 4 வெள்ளிக்கிழமைன்னு பாக்கல, தலைவாசப்படின்னு பாக்கல, 2 குடத்தையும் போட்டு உடைச்சிட்டு விட்டு நீ ஒரு இழுகுலத்தோல் சேர்ப்பாக ரவினால் வளர்க்கப்பட்டவன், நீ இங்க வரலாமா, என் பிள்ளையை தொடலாமா அப்படி என்ற குழந்தையை வெடித்து பிள்ளை திரும்பினா பாரு. அப்ப திரும்பும் பொழுது அவ கட்டியிருந்த புடவையோட முந்தானிய லேசா மகக்கப்பட்டுச்சு. ஓஹோ, பட்டா என்ன தவறு? கனவு மேலதான் பட்டுச்சு. எதோட முந்தானி பாக்கல, எதோட முந்தானிய முகத்துல பட்டுச்சோ அதோட கிழித்து காரி துப்பிய மூஞ்சில போட்டு போனான். நான் இல்லன்னு சொல்லல, கீச்சு போட்டது உண்மைதான். அவருக்கு மடியில வச்சிருந்தாரு குழந்தைய. நான் போய் இப்படி வெடுக்குன்னு அவர் கையில இருந்த குழந்தைய வெடுக்குன்னு இப்படி திரும்பணும் பாரு. அப்ப முன்னாடி முகத்துல பட்டுச்சு. எதோட பட்டுச்சோ அத கிழித்து போட்டது உண்மைதான். ஏன் குழந்தைய வெடுக்குன்னு போடுங்கண்ணே, ஏன் முன்னாடி கீச்சு போட்டேன்? அது காரணம் என்ன ஏன் தெரியுமா? இப்ப சொன்னாரு இல்லையா, நான் தான் குந்தமாதேவி வயிற்றுல தான் நான் பிறந்தேன், நான் தான் பாண்டவருக்கு இப்ப அண்ணன் நானு அப்படின்னு இப்ப விளக்கமா சொன்னீங்க. இந்த கதையை அங்கே அப்பவே சொல்லியிருந்தா நான் ஏன் வெடுக்குன்னு குழந்தைய புடுங்க போறேன், ஏன் முந்தானி கீச்சு முகத்துல போட போறேன், நான் ஏன் 12 வருஷமா இப்ப தனியா இருக்க போறேன். யாரு மேல தப்பு? ஆனா என் மேலே தப்பா இருக்கட்டும், அவ சொல்றது நியாயம். இன்னைக்குதான் எனக்கே இப்பதான் எனக்கு தெரியும். அன்னைக்கு எனக்கு தெரியாது நான் எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாருன்னு அன்னைக்கு எனக்கு தெரியாது. அதுக்கு பிற்பாடு தெரியும். ஆனா அவ சொல்றது நியாயம் தான். அன்னைக்கே சொல்லி இருந்தா நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருப்பேன்ல கண்டிப்பா அப்படின்னு அவன் சொல்றா. சண்டை போட்டு இருந்தா என்ன வரப்போகுது, எது நடக்க போகுது? நீ போக வேண்டாம், உங்களுக்கு என்ன ஆபத்து நேர்ந்துரும். எந்த கதி உங்களுக்கு எதனா ஒரு கதி வந்துடும். எந்த கதி வந்துட்டாலும் எனக்கு எந்த கை வந்தாலும் சரிதான், உன் மொழியை கேட்க மாட்டேன். அது என்ன காரணம்? இல்ல ஒரு என்னன்னு தெரியல, கதை சொல்லலாம்னு பாக்குறேன். நேரமா நாங்க 2 பேருமே ஜாயிண்ட் வேஷம். அவரும் ஆம்படியா வேஷம், நான் பொம்பளை ஆம்படியா முன்னாடி பேசிக்கிறேன். அம்மா நேரமா தொட்டு பேசினாரா? தொட்டு பேசல. இப்பதான் என்னமோ தொட்டு கோமி பிடிக்க போவாங்களே, அது மாதிரி என்ன சொல்லிடுறாரு. இன்னும் சின்ன கதை சொல்லலாம். கதை வருது, என்ன சொல்லு. ஒரு சின்ன கதை சொல்லு. கதை பேச ஏண்டா முந்தி ஒரு காலம் தண்ணி அங்கு தேசத்தை விட்டு அஸ்தினாபுரம் சென்று தம்பி துரியோதனான்னு ஒரு நாள் கூப்பிட்டேன். சரி, பானுமதி தான் ஓடி வந்தா வாங்க மாமான்னா. அடியே பானுமதி, என் தம்பி எங்கடின்னு நான் கேட்டேன். நியாயமா கேளு. சரி பெருந்துருவா ஏன் இந்த கதைக்குள்ள வரா பத்தியா? போய் கேட்ட உடனே வாங்க மாமா அப்படின்னு அவதான் கூப்பிடுவா. இவன் எங்கடி என் தம்பின்னு இவரும் கேட்டுக்கிறாரு. இது இப்படி எப்படி இதுல என்னடா கணக்கு? ஏன் அப்படின்னா அவ மாமான்னு கூப்பிடுறது, இவரும் என்னடி எங்கடி எங்கடி தம்பின்னு கேக்குறது, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் கதை வருது கேட்ட உடனே மாமா உங்க தம்பி கானகத்துக்கு வேட்டைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னான். சரி, ஆம்பளை இல்லாத வீட்டுல நாம இருக்கலாமா? இருக்கக்கூடாது அப்படின்னு திருமண போயிட்டு வரமான்னு. மாமா இருங்க, இல்ல மாமா வந்ததே வந்துட்டீங்க, உங்க தம்பி வர்ற நேரம் ஆகி போச்சு, இருந்து பாத்துட்டு போங்கன்னா. சரின்னு நின்ன. அப்படி நின்ன உடனே மாமா எவ்வளவு நேரம் சும்மா இருக்கிறது, ஏதாவது விளையாடலாம் பொழுது போக்கான்னா. சும்மா இருக்கிறாளா பாரு, இவர் நான் ஆம்பளை இல்லாத வீடு நான் இருக்க மாட்டேன், நான் போறேன்னு போறாரு. அவ யார்? அவ இந்திர ஜெயிச்சு ராவணன் கூத்தி எப்படியாவது ஆம்பளை மடக்கி போடலான்னு சொல்லிட்டு, நீ போவாதீங்க உங்க தம்பி வர இங்கே இருங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு
என்ன பண்ணீங்க? அப்படி பொழுதுபோக்காக விளையாடலாம் பாருடா. என்னாடி விளையாடுறதுன்னு நான் கேட்டேன். மாமா தாயம் அந்த பாட்சைக்குன்னு சொல்லுவாங்க, தாயம் விளையாடலாம் அப்படின்னு அவன் சொன்னான். சரின்னு விளையாட ஆரம்பிச்சோம். எப்படி விளையாடணும்? எப்படி? பாட்சகை எடுத்திருவர் பற்புடன் அப்படி இருவரும் அமர்ந்து பாட்டையை கொண்டு வந்து எதிரெதிர அமர்றோம். எப்படி? தோட்டத்து வாயர்வடியை பார்த்த வருமா நானும் என் எதிரில் வந்து தெருவாசமணி பார்த்த மாதிரி அவ்வளவு உட்காரணும். அப்படி உட்கார்ந்து விளையாடுகிற தருணத்தில் 3 ஆட்டம் விளையாடணும். 3 ஆட்டமா அவளே ஜெயிக்கிறா. என் ஆட்டம் தோத்துக்கிட்டே வருது. சுதாகர, அவ பொம்பளை கூட ஒரு ஆம்பளை உட்காந்து தாயம் ஆடுறது 3 ஆட்டமா அவன் பொம்பளையே ஜெயிச்சு நிக்கிறான்னு சொன்னா, இந்த ஆம்பளை என்னதான் ஆட்டத்து மேல கவனமா ஆடிந்தா ஆட்டம் ஜெயிக்கும். கண்டிப்பா ஜெயிக்கும். இவர் என்னத்தான் பாத்துருப்பாரு? அங்கதான் பாத்துருப்பாரு. அங்கே கண்ணு பாத்துருப்பா. அவருக்கே முடிச்சுங்க. நீ படிக்கிறாங்க. அப்ப 3 ஆட்டம் ஜெயிச்ச உடனே இதெல்லாம் ஒரு பொம்பளை ஜெயிக்கிறது, ஆம்பளை தோக்கிறதா? நான் என்ன சொல்றேன்? ரோஷமுடன் நாடகம் நாட்டமும் அப்படி அவாட்டுமே ஜெயிக்குது அப்படின்னு ரோஷமா விளையாடுறேன். ஆட்டம் ஜெயிக்க போற நேரம் காட்டுக்கு வேட்டைக்கு போன துரியோதனை வீட்டுக்கு வந்துட்டு உன் தம்பி துரியோதனை வந்துட்டான்னு சொல்லாத, உன் சகல வந்துட்டான்னு சொல்ல. என்ன பின்ன தம்பி காட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வந்துட்டான்னா பின்ன அவன் தம்பி கிடையாது. குண்டு போட்ட மாதிரி இருக்கு மகாராஜா. அவன் துரியோதனை வீட்டுக்கு வந்துக்கிறான். துரியோதனை வந்ததை நான் பார்க்கல. ஏன்னா நான் தான் தோட்டத்து வாசப்படி பார்த்து மாதிரி நான் பார்க்கல. துரியோதன வரத்தை யார் முதல்ல பாக்குறது? பானுமதி தான் பாக்குறான். பானுமதி பார்த்துட்டு என்ன செய்யறா? மன்னன் வர்ற வதை கண்டு மங்கையா அப்படி கணவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்படி என்று அவ எந்திரிச்சா பாரு. நான் என்ன நினைச்சிட்டேன், நம்ம ஆட்டம் ஜெயிக்க போற நேரம், ஆட்டம் ஜெயிக்க போறது அவன் எந்திரிக்கிறான். அப்படி என்று அடியே பானுமதி எங்கடி போற உட்காரு அப்படின்னு கை நீட்டினவாரு. சுதாகர, அவ ஏஞ்சி போன ஆம்பியா வந்தா சரி, மூத்தார் கூட உட்காந்து ஆடுற. நீ பாடு ஆடு. அதான் குற்றம் அதான் ஆம்பியா வந்துட்டானே என்ன சொல்லுவானோ, அவன் தப்பு பண்ணிட்டுமே அப்படின்றது இப்ப நல்லவள அந்த உட்காந்து ஆடிக்கலாம். அப்ப திருட்டு என்ன முடிச்சது தானே அவ. அப்புறம் என்னாச்சு? ஏஞ்சி போனா ஆம்பியான பார்த்த உடனே ஏஞ்சிட்டான். அவ ஏஞ்ச உடனே நம்ம ஆட்டம் ஜெயிக்கும் போது எந்திரிக்க போறா அப்படின்னு கை நீட்டினவாரு. அப்படி நீட்டிய உடனே என்ன நடந்தது? அவள் ஆசையாக புண்டிருந்த கை நீட்ட உடனே அவ கழுத்துல போடுறது ஒரு நவரத்தின முத்துமணி மாலை. அது என் கழுத்து கையில மாட்டி மணிகள் அருந்து இங்கதான் நீங்க கவனமா கவனிக்கணும். ஏன்னா ஒரு பொம்பளை கழுத்தில் இருக்கக்கூடிய முத்து மணியானது இவர் கைப்பட்டு அருந்ததுன்னு சொன்னா, ஏண்டா மணி எங்க இருக்குது? மாறு மேலதான் இருக்குது. அப்ப மாறுல கைப்படாதேடா, மணி அறுத்திருக்கு இவர் கைப்பட்டு. ஐயோ ஐயோ டே 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 டே, நான் தாண்டா ஏமாந்துட்டேன். தவற நினைக்க வேண்டாம். என் கையோ மாறல படுவேன். எப்படி எப்படி உட்கார சொல்றேன். நீதான் பானுமதி, நான் பானுமதி, நான் தான் கர்ணன். உட்காரு. நான் உட்கார்றேன். துரியோதனை வரான். நான் துரியோதனை கத்தியால வெட்டி போடுவேன். கத்தியால வெட்டி போடுவேன். சரி, நான் தான் பானுமதி. அப்படி எழுந்து இப்ப துரியோதனை வரான்னு சொல்லிட்டு நான் இப்படி எழுந்திருக்கேன். உடனே பானுமதி போகாதுன்னு நான் கை நீட்டினேன். ஓ திரா, தொங்கும் போது மாட்டீங்க. ஆமா, தொங்கும் போது மாட்டீங்க. மணி தொங்கும் போது கையில விரல மாட்டீங்க. அப்படி மணி அறந்து விழுந்த உடனே துரியோதனை வந்து ஒரு மணியா
வரைக்கும் நூல்ல கோக்குறான். சரி. அப்பதான் துரியோதன முகத்தை நான் பாக்குறேன். பார்த்த உடனே மாற்றான் மனைவியோடு தனிமையில் இருந்து ஒரு தப்பு, மார்புக்கு நேரா கை போய் மணி இருந்து போச்சு, ரெண்டாவது தப்பு. துரியோதனன் என்ன நினைப்பானோ அப்படி என்று அறிப்பாளன் தாமா என்ன ஐயோ நாராயணா துரியோதனன் என்ன நினைப்பானோ அப்படி என்று பதறேன். துரியோதன என் முகத்தையும் பாக்குறான், பானுமதியும் பாக்குறான், கீழே குனிஞ்ச ஆட்டத்தையும் பாக்குறான். பாத்துட்டு என்ன செய்யறான், என் நெறியை அறிந்து அப்படி பானுமதி பார்த்து, அடியே பானுமதி இங்க வா, என் அண்ணாட்ட ஜெயிக்க போற நேரம் உட்காரு, எங்க ஏஞ்சி போற உட்காரு அப்படின்ற அமரச் செய்து என் ஆட்டத்தை ஜெயிக்க வைத்து என்ன ஜெயிக்க வச்சு புண்ணி வேடிக்கை பார்த்தான் என் தம்பி துரியோதனன். பத்தியா ஏன்டி இப்போ பானுமதி என் அண்ணன் பாதி ஆட்டம் பாதியோட நிக்குது, என் அண்ணன் ஆட்டம் நிக்குது பாடி உட்காந்து என் அண்ணன் கூட ஆடு இந்த ஆட்டத்தை பூர்த்தி செய்யும் சொன்ன துரியோதன என்ன சொல்லுவா, பாதி நேரத்துக்கு இரவுல பாதி நேரத்துக்கு எங்க அண்ணன் அங்குதே தனியாதான் படுத்து நடக்கிறாரு, நீ போய் வாடி, நீ ஏன் சொல்ல மாட்டான் பின்ன கூட்டி வைப்பான் தான் நானும் சொல்றேன். அவரால் நினைக்க வேண்டாம். அப்பேற்பட்ட என் தம்பி துரியோதனனுக்கு அந்த பிரியமுள்ள ராஜனுக்கும் சிறிய மொழியால மோசம் உன் வார்த்தையை கேட்டு ஒரு நாள் துரோகம் செய்ய மாட்டேன். சரிங்க, நான் சண்டைக்கு போறதான். தம்பி எவ்வளவு நேரம் தடுத்து பேசி பார்த்தேன். ஏன்னா ஒரு கணவனை எப்படியாவது பெண்ணு நிறுத்தலாம் தான் நினைப்பா. அதனால என்னமோ அவர்கிட்ட பேசி வாதாடி பார்த்தேன். ஒண்ணும் முடியாது போல, ஒண்ணும் முடியல. சண்டைக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சு. அதனால இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துக்க. ஏங்க என் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமா, தாலி கட்டிய கணவனுக்கு ஒருவேளை சாப்பாடாவது போடணுமோ ஒரு பெண், அப்படின்னா அந்த பெண்ணுக்கு செத்தா கூட சொர்க்கம் கிடைக்குமா. அதனால என் வீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க, என் கையால சாப்பிட்டு போங்க. அதாங்க எல்லாத்தையும் மறுத்து பேசக்கூடாது. ஆமா, சண்டைக்கு போவாதீங்கன்னா போய் தாடி தேவனு மறுத்து பேசி சாப்பிடதானே சொல்ற, அதானே தான பாடம் செய்துட்டு வந்துடும். ஐயா சஞ்சாரா மனதில் எது நினைக்காம சாப்பிடுங்க. சமைச்சு கொடுத்து சாப்பிட்டாச்சு, உண்மைதான். இப்ப நான் என்ன பண்ண செய்ய போறேன்? எங்க போறீங்க? பொண்ணுருகி அடி நான் போறேன் கூறு சேர்த்தீரோ நான் குருஷேத்திர பூமிக்கு சண்டைக்கு போகிறேன் பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களே ஐயா, நீங்க போனா நீங்க வீர தீரம் தான், நீங்க ஒரு நல்ல திறமையான வீரம் படைச்சவர் தான், வில்லில் சிறந்தவர் தான். ஆனா அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எதிரியாகிய அர்ஜுனனுடைய தேர்தட்டிலே அமரக்கூடிய மகா
மாயக்கண்ணனாச்சே அவர் முன்னாடி நீங்களுடைய வீரம் செல்லாது. அந்த ஆள் விடமாட்டாரே உன்னை, பகவான் உன்னை விடமாட்டாரே. அதனால் நீங்கள் சண்டைக்கு சென்றால் சுவாமி நீங்கள் போனால் மரணமாவீர்கள். நீங்கள் சென்றால் உங்களுக்கு எது என்ன ஆகுமோ என் மனம் பதறுகிறது சுவாமி. பொன்னுருகி, நீங்கள் போனால் மரணம் ஆயிடுவீங்க. போகாதீங்க 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 சொல்றேன். நான் எதனால போறேன், எதுக்காக போறேன்? பொன்னுருகி, அடி செஞ்சோத்து கடன் ரத்தூதமாக போறேன். நான் இது நாள் வரைக்கும் சாப்பிட்டவே அந்த செஞ்சோத்து கடனை தீர்ப்பதற்காகத்தான் போகிறேன் என்பதை மறந்துவிட்டாயே கண்ணியே. சுவாமி பொன்னுருகி, செஞ்சோத்து கடனை தீர்க்க போறேன் பெண்ணே, என்னை தடுக்காதுன்னு சொல்றியே. ஆமா, ஆனா நீங்க செஞ்சோத்து கடனை தீர்க்க போயிட்டா என்னை எப்படி விட்டு போறீங்க? எப்படி? ஐயப்பட்ட மரம் போல் என்னை பட்ட மரம் போல இந்த நடு ரோட்டிலே என்னை விட்டுட்டு போறீங்களே ஐயா, ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? என்ன காரணம்? நீங்கள் போய் இறந்து விட்டால் எனக்கு இந்த உலகத்துல ஐயா எனக்கு ஒரு ஆதரவு. நீங்கள் சென்று இறந்து விட்டால் இந்த பூமியிலே நானும் நீங்க கணவன் இறந்த பிறகு மனைவி நான் உயிரோடு இருந்து என்ன சுகத்தை அனுபவிக்க போறதில்லை. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒரு பிறந்த குழந்தை, ஒரு விஸ்வகேது ஒரு குழந்தை இருக்கானே, அவனுக்காக நான் வாழ்ந்தாக வேண்டும். அதனால இந்த உலகத்துல நீங்கள் இறந்து விட்டால் நாங்க யாருங்க எனக்கு ஆதரவுங்க? பொன்னுருகி, உயிரோடு வந்து விட்டால் எனக்கு என் பிள்ளைக்கு ஆதரவா இருப்பீங்க. நீங்க செத்துட்டா எங்களுக்கு யாரையா ஆதரவு? உண்மைதாங்க அப்படின்னு கேக்குறேன். பொன்னுருகி, சுவாமி, அடி போர் செய்து நான் மடிந்தா அப்படி குருஷேத்திர பூமியில் நான் இறந்து விட்டால் என் தம்பி துரியோதன ஓடி வருவான். பாருங்கள் மதனி, அஸ்தினாபுரம் போகலாம் அப்படி என்று அழைப்பான். சரி, அவனோடு நீ செல்லக்கூடாது. என்னங்க இவ்வளவு நேரம் என் தம்பி துரியோதனை எல்லாம் பாசம் வச்சவன், நல்ல எனக்கு பிடிச்சவன் சொன்னீங்க.
அவனை இப்ப போய் அவனோடு போகாதுன்னு சொல்றீங்களே, என்ன காரணம்? பொன்னுருகி, என் தம்பி துரியோதனன் நல்லவன் தான். நல்லவன் தான். ஆனா சுயபுத்தி உடையவன் கிடையாது, அல்ல சொல் புத்தி உடையவன். சரி. யாராவது அவனை பார்த்து அடியே துரியோதனா, உங்க அண்ணன் கர்ணன் செத்து போயிட்டான், உங்க அண்ணன் முண்டாட்டி இன்னும் இளமையாத்தான இருக்கா, அவளை சேர்த்துக்கிடானா உன்னை வந்து பெண்டு கடைத்தாலும் அழைப்பான். அதனால அவனோடு சேரக்கூடாது. அப்புறம் யாருங்க இருக்கிறது எனக்கு துணை? யாரோடு சேருவது? யாரோடு? பொன்னுருகி, சுவாமி எனக்கு சீர் செய்யும் பாண்டவரை அப்படி குருச்சேத்திர நான் இருந்து விட்டால் என் தம்பி ஐவர் ராஜாக்களோடு தாண்டி சேர வேண்டும். என்னவா பொன்னுருகி? தம்பி ஐவர் ராஜாக்களோடு சேர்ப்பெண்ணேன்னு சொல்றீங்களே, எனக்கு தெரியும் பாண்டவர் ஐவர் ராஜாக்களுக்கெல்லாம் நீங்க அண்ணனு. ஆமா, எனக்கு கொழுந்தனாரு பாண்டவர்கள்னு எனக்கு தெரியும். நீங்க குந்தமாதேவி வயிற்றுல பிறந்ததினால் ஆமா அந்த கதையை என்கிட்ட சொன்னீங்க, அதனால எனக்கு தெரியுது. ஆமா, ஆனா ஐவராஜாக்கள்லாம் இந்த கர்ணன் யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். யாருன்னு? தேர்ப்பாகனுடைய மைந்தன் கர்ணன், தேர்ப்பாகனுடைய பிள்ளை கர்ணன், இடுகுலத்தோன் கர்ணன், அப்படி என்று எல்லாம் நினைத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் தான் கர்ணன் தெரிஞ்சாதானே என்ன அண்ணி என்று ஏற்றுக்கொண்டு அவங்க எங்களுக்கு செய்ய வேண்டியதுல செய்வாங்க. ஆமா, அதனால யாரால் நீங்க குந்தமாதேவி வயிற்றிலே பிறந்தவர், பாண்டவருக்கெல்லாம் மூத்தவர் கர்ணன் அப்படின்னு யாரால் தெரிஞ்சுக்க முடியும்? அதை விவரமா சொல்லிட்டு போங்க. பொன்னுருகி, ஐவர் ராஜாக்களுக்கு அண்ணன் தான் யாரால வெளிவரும் அப்படின்னு கேட்கிறேன். பொன்னுருகி சொல்லுங்க. போர் செய்து பாண்டவரை வென்று யானோ புகழுடனே வருவேனோ தெரியாதந்தே, வருவேனோ தெரியாதந்த வீரமுள்ள தாண்டிபனின் கண்ணையும் பட்டு என் திடமிழந்து தேர்தலில் நான் சாய்ந்தேன். நானா இடமிழந்து தேர்தலில் சாய்ந்தேன். நானா அந்த சூரஜேன ராஜன் அவன் எடுத்த சொகுசுடனே இணைகின்ற குந்தாதேவி, சொகுசுடனே இணைகின்ற குந்தாதேவி, அவள் மாரடித்து மண் மீது விழுவாளப்போ மதி குலத்தோன் என்று என்னை அறிவார் பெண்ணே. பொன்னுருகி, நான் இழிகுலத்தோடு கிடையாது. சூரிய நாராயணனுக்கும் குந்தமாதேவிக்கும் பிறந்த முதல் பிள்ளை நான் தான். அப்படி என்ற உண்மை என் தாய் குந்தமாதேவியால தான் வெளிவரும். சரிங்க, அது எப்படி? எப்படி? ஏற்கனவே காலத்தில் பாண்டவருக்கு பறிந்து பாதி நாட்டை கேட்டு சூடாக ஓடி வந்தான் பகவான். அப்ப ஓடி வந்த தண்ணி துரியோதனை பார்த்தான். அடே கண்ணா, இன்னைக்கு பொழுது மறைஞ்சு போச்சு, அஸ்தமாகி விட்டது, பாகத்தை பத்தி நாளைக்கு பேசலாம், இன்னைக்கு போய் நாளைக்கு வாடான்னா. சரி. அப்ப இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் உபலாயம் போய் திரும்பி வந்தா நாளைக்கு பொழுது போயிடும். பாகத்தை பத்தி இங்கே தங்கி பேசிட்டு தான் போகணும். அப்படி என்று எண்ணம் கொண்ட பகவான் எங்க போனா தங்கலாம். அப்ப என் தாய் குந்தமாதேவன் அரண்மனைக்கு போனாரு, அத்தை வீட்டுல போய் தங்கலாம். சரி, அப்படி என்று அப்ப போன உடனே இருவரும் உறங்குறாங்க. ரெண்டு பேரும் பாதி நேரம் ஆச்சு. அத்தை எழுந்துருங்க அப்படி என்று என் தாய் குந்தமாதேவி எழுப்புறான் பகவான். ஏண்டா கண்ணா என்ன எழுப்புறேன் அப்படின்னு எங்க அம்மா கேக்குறாங்க. அத்தை, நான் ஒரு கனவு கண்டேன். எப்படி? அது உண்மையா பொய்யா? அப்படின்னா என்னடா கனவுன்னாங்க. நீ வயதுக்கு வராத முன்னமே ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்தது போலவும் அதை ஆத்திலே விட்டதை போல நான் கனவு கண்டேன். அது உண்மையா பொய்யா அப்படின்னு பகவான் கேக்குறாங்க. சரி கண்ணா, நீ எனக்கு பிற்பாடு பிறந்தவன். நான் சின்ன வயசுல பிள்ளை பெற்று உனக்கு தெரியுதுன்னு சொன்னா அந்த குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையா அது உனக்கு தெரியும் சொல்றான்னாங்க. அத்தை, உன் முத பிள்ளை இன்னும் இறக்கல, அங்க தேசம் தாண்டு வரா மாதிரி கர்ணன், அவன் தான் உன் முத பிள்ளைன்னு பகவான் சொன்னார். அப்ப எங்க அம்மா புறப்பட்டாங்க. அத்தை, எங்க போறேன்னு கேட்டான் பகவான். கண்ணா, நான் சென்று என் பிள்ளை கர்ணனை கொண்டு வந்து 5ஓடு 1 6ஆ சேர்க்க போறேன்பா. சரி அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. அத்தை, நீ போய் கூப்பிடு.
வந்தா கூட்டின்னு வந்துரு. சரி. ஆனா கர்ணன் வரமாட்டான்னு சொன்னா 2 சத்தியம் வாங்கினோம். எப்படி? என்னடா சத்தியம் எங்க அம்மா கேட்டாங்க. அத்தை அர்ஜுனனை கொல்ல வளர்க்கிறான் பார் நாகக்கணை. அத அர்ஜுனன் மேல் ஒரு தடவை தான் விடணும். மறு தடவை விடக்கூடாது. இது ஒரு சத்தியம். ரெண்டாவது, எப்படி? அர்ஜுனனை தவிர மீது 4 பேரை கர்ணன் தொடக்கூடாது. இது 2வது சத்தியம். வாங்கிட்டு வர போனாங்க. அதன் பிறகு எங்க அம்மா ஓடி வந்தாங்க. கர்ணா வாடான்னு கூப்பிட்டாங்க. சரி அம்மா வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்ப கர்ணா நான் தான் உன்னை பெற்றெடுத்த தாய், வா போலான்னாங்க. அம்மா இது நாள் வரைக்கும் யாரோ என்னிடம் இருக்கக்கூடிய பொன்பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் தான் உன் தாயின் ஓடி வச்சு சொன்னார்கள். அப்ப என் தாய் என்ன பெட்டியில வச்சு விடும்போது வச்சா அப்புறம் நாகவஸ்திரப்பட்டு அதை கொண்டு வந்து அவங்க மேல போத்துனா, உண்மையான தாயா இருந்தா அந்த ஸ்தலத்துல பால் சுரக்கணும். பொய்யான தாயா இருந்தா பத்தி எரிஞ்சிருவாங்க. அப்ப நான் கொண்டு வந்து போத்திரம் பாரு, அனைவருமே பத்தி எரிஞ்சிட்டாங்க. நீ இவர் ராஜாக்களை பெற்றெடுத்த புண்ணியவதி, அந்த பாவத்திற்கு நீ ஆளாகாதீங்க, போயிடுமா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறேன். கர்ணா அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தால் என் வார்த்தையை நம்புறேன்னு சொன்னா அந்த பட்டுப்புடைய கொண்டு மேல போத்துறாங்க. அப்படி போத்திய உடனே அந்த தள்ளாத வயதில் என் தாய் ஸ்தலத்தில் பால் சுரந்தது. அப்ப நான் சொல்றேன், அம்மா சிறு வயதில் உன் ஸ்தலத்தில் பால் அருந்தியவன் நான் கிடையாது. ஆனா இப்போ உன் ஸ்தலத்துல பால் குடிக்கிற வயது எனக்கு கிடையாது. அதனால் அந்த பாலை வீணாக்காமல் அதை ஒரு பொற்கிண்ணத்தில் கறந்து வைங்கள், நான் ஸ்தானபானம் செய்துட்டு வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப கறந்து வைத்த உடனே நான் போய் ஸ்தானபானம் செய்துட்டு வர்றதுக்குள்ள ஒரு கரும்பூனை ஓடி வந்து அந்த பாலை உருட்டி விட்டது. உருட்டி கீழே தள்ளிடுச்சு. அப்ப நான் பாக்குறேன், சரி அதை குடிக்கக்கூடிய பாக்கி எனக்கு கிடைக்கல. சரி ஆகட்டும் போ அப்படின்னு. அம்மா இப்ப வந்தீங்க என்ன காரணம் அப்படின்னு. கர்ணா வாடா போய் 5ஓடு 1 6ஆ சேர்ந்துடலாம். அம்மா நான் வரமாட்டேன். ஏண்டான்னாங்க. அம்மா விதி என்று ஒன்று இருந்தால் இங்க எத்தனை பேர் இருக்கிறான்? 5 ராஜாக்கள் இருக்கான். 5ஓடு 1 நான் சேர்ந்தா 6. துரியோதனார் எத்தனை பேரு? 99 பேரு. அதுல 1 சேர்ந்தா 100. விதி என்பது ஒன்று இருந்தாலும் அந்த 6ல சாவுதான், இந்த 100ல சாவுதான். வரமாட்டேன் போமா. சரி அப்பா அப்படி வரலாறு சத்தியமாவது கூறாங்க. எப்படி? என்னடா என்னமான்னு கேட்டேன். நாகக்கணை ஒரு தடவை தான் விடுறாங்க. சரிம்மா அண்ணன். அர்ஜுனனை தவிர மீதி 4 பேரும் சொல்லக்கூடாதுன்னாங்க. 2 சத்தியத்தையும் கொடுத்துட்டேன். சத்தியத்தை வாங்கின என் தாய் அப்படியே திரும்பினாங்க. அம்மா இது நாள் வரைக்கும் இந்த கருணை எல்லாருக்கும் கொடுத்துதான் பழக்கம். இப்ப நான் உங்ககிட்ட 2 சத்தியம் கேட்கிறேன். எப்படி? எனக்கு கொடுத்துட்டு போமான்னு. என்னடா சத்தியம்? அம்மா நீ சென்று என் தம்பி ராஜாக்களிடத்தில் கர்ணன் தான் உன் அண்ணன் சொல்லக்கூடாது. ஏண்டான்னாங்க. கர்ணன் தான் உன் அண்ணன் நீ போய் சொல்லிட்டா அண்ணனே இந்த நாட்டை ஆளட்டும், நாங்க திரும்ப காட்டுக்கே போறோம் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த பாவத்துக்கு என்ன ஆளாக்காது சொல்லக்கூடாது. நான் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கினேன். 2வது சத்தியம் எப்படி? அம்மா வரக்கூடிய பாரத யுத்தத்தில் என் பானம் பட்டு அர்ஜுனன் செத்துட்டா சத்திரியன் செத்தான்னு சொல்லுவாங்க. ஆனா அர்ஜுனன் பானம் பட்டு நான் சாகத்தான் போறேன், நான் செத்தாலும் சத்திரி செத்தான்னு சொல்லணும். எப்படிடா? குருஷேத்திர பூமியில் நான் இறந்து விட்டேன் என்ற செய்தி உன் காதுக்கு கேட்டா குருஷேத்திர பூமிக்கு ஓடி வந்து நான் பெற்ற மகனே கர்ணாகி என்னை விட்டு பிரிந்து விட்டாயே அப்படி என்று உன்னை என்னை மடி மீது தூக்கி வைத்து அழுதாள். என் தம்பி ராஜாக்கள் வருவான், ஏம்மா எதிராளி தூக்கி வச்சு கேட்பான். அப்படி சொன்னப்பா உங்களுடைய அண்ணன் தான் கர்ணன், நான் பெற்றெடுத்த பிள்ளைதான் அப்படின்னு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறேன். அந்த சத்தியத்தின் பிரகாரம் என் தாய் ஓடி வருவான், மடிமையை தூக்கி வைத்துடுவாள். என் தம்பி வந்து கேட்பான், என் தாய் உண்மையை சொல்லிடுவான். சொன்ன உடனே என் தம்பி 5 ராஜாக்களும் உனக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு செய்ய வேண்டிய கடமை செய்துட்டு உன்னை தாயா வளர்ப்பான், பிள்ளைய மகனா வளர்ப்பான். யாதோட கஞ்சவன கைத்தாம அந்த குருஷேத்திர பூமிக்கு அது அர்ஜுனனும் பகவானும்